இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. எல்லா விதமான கலையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான உடல் அமைப்பு, ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகள், மனதுக்கு பிடித்த வேலையை தான் பெரும்பாலும் செய்யக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க. அதிகம் பாடுபடக்கூடியவங்க. எல்லாருக்கும் ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தன்னோட வேலை செய்கிற இடம் தான் அதிகம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவுறதுல இவங்க வல்லவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா தாங்கிட்டக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் தனியாளாக கூட ஒரு சிலர்லாம் நிற்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தான தர்மம் செய்கிறதுல ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தனிமை தான் அதிகம் பிடிக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கும்பலாக சேர்ந்து இருக்கிறது, கலகலப்பாக பேசுறது, இதை விட தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பெரும்பாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய வலுக்கட்டாயமோ பிடிவாதம் ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையை தான் எல்லா இடத்துலையும் முன்னிறுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வாழ்நாள் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவான் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களை சுற்றி இருக்கிற அந்த கெட்ட கர்மாக்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்கிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செஞ்ச தாய் தந்தையார்கிட்ட ஆசி வாங்கிட்டு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வேலைக்கோ போக போகிறீங்கன்னா கூட அவங்களுடைய ஆசையை வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள், வீண் பழி சுமை இதெல்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் கெட்ட பேர் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களே அதை உணர்ந்திருக்க மாட்டீங்க. ஆனால் தேவையில்லாமல் சில கெட்ட பேர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். யார் மனதையும் புண்படாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பெரிய முதலீடு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. பெரிய முதலீடு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படியே முதலீடு போடணும் அப்படின்னா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அந்த தொழில் ரிலேட்டடாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காரியத்தில் இறங்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது.
ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உரிய மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் மெடிசன் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இன்னும் சின்ன இடர்பாடுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துல நீங்கள் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி அன்பர்களே. அதே மாதிரி பணத்தோடைய தேவை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு, தேவையில்லாத இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியும். கூட்டாளிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கையில் பணம் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் செலவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்பவுமே இந்த மகர ராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா கையில் எல்லாரும் பணம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க கையில் சேமிப்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் எப்பவுமே ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அடுத்தடுத்து இலக்குகளை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேமிச்சிங்க அப்படின்னா கூட அது தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவு, தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கையில் பணம் இருக்கிற மாதிரி வேண்டாம். ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுங்க. பெருசாக இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே முதலீடு செய்ய வேண்டாம். சின்ன சின்னதாக ஏதாவது முதலீடு செய்யுங்க. ஒரு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் போன்ற வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. பணத்தில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் பிரதோஷ நாளில் பார்த்திங்கன்னா கரும்புச்சாறு அபிஷேகமாக நந்தீஸ்வரருக்கு வழங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சோம்பேறித்தனம் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சிருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். உறவுகள் மத்தியிலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன நெருக்கடிகள், வேலை பளு, தேவையில்லாத இடர்பாடு, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா வீண் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அஷ்டமத்தில் புதன் இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். நேற்றைய கனவு இன்று நனவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நனவாகக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். தலையிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் சில கெட்ட பேர்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். தேவையில்லாமல் திடீர்னு சின்ன சின்ன விரைய செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அஷ்டமத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறது, அதுவும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா கூட ஒவ்வொன்றுலேயும் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இடையூறு வரும் இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத இடர்பாடுகள் ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா
சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப இனிமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.